வழக்கறிஞர் 3-4 பேர் நிறைய சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்கள சுற்றி பெரிய நெட்வொர்க் வேற இருக்குது. இதுல முக்கிய பிரமுகரே லாயர்ஸ் தான் இருக்காங்க. அதுக்கு பயந்து இவங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்காங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க வந்து கேட்குற டைம்ல நாங்க விசாரிக்கோம். இது மட்டும் தான் எங்களுக்கு பதிலாக வருதே தவிர இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு ஆன்சருமே எங்களுக்கு கிடைக்கல. விஎம்எஸ் நகர் மீளவிட்டான் கிராமம் சார். அதில் 559/2ன்ற சர்வேனில் நானும் மச்சானும் இடம் வாங்கியிருந்தோம் சார். ஆளுக்கு 2 சென்ட் வாங்கியிருந்தோம். அதை தான் அவங்க ஃபேக்கான டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எங்களுக்கு சேல் பண்ணிட்டாங்க சார். ஆதியில் தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்தே தப்பு நடந்து இன்றைக்கி எங்கள் வரைக்கும் நடந்திருக்கு சார். இதை நாங்கள் தகவல் உரிமை சட்டம் மூலமாக ப்ரூஃப் பண்ணிட்டோம். பேப்பர் ரைஸ் நாங்கள் அவங்க வந்து ரிட்டனு பேப்பர் டாக்குமெண்ட் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் நாங்கள் வாங்கியுமே நாங்கள் ப்ரூஃப் பண்ணியாச்சு. 8-9 மாதமாக அலைஞ்சு வாங்காததை நாங்கள் காமிச்சப்பறம் நாங்கள் வாங்கி உங்களுக்கு நாங்கள் அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கோன்னு சொல்கிறாங்க சார். 9 மாதமாக அந்த ஆக்ஷன் எடுக்காமல் அப்போ எங்கே போனாங்க? ஒரு 2 மாதம் 3 மாதம் விசாரிக்கன்னு சொல்கிறாங்க. பெட்டிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு அனுப்பி விட்டுறாங்க. சரி, திருப்பி நாங்கள் விடலை. அடுத்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி புகார் எல்லாம் கொடுத்து போனோம்னா அதே திருப்பி க்ளோஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. திருப்பி TCP 1க்கு இப்போ மாற்றி நாங்கள் ப்ரூஃப் எல்லாம் காமிச்சா இன்னொருக்கு நாங்கள் ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ சொல்லி 10 நாளாவது கால் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு 10 நாள் ஆகுது. இன்னமும் கால் பண்ணி கூப்பிடல சார். டெய்லி காலைல 10 மணியானா எங்களுக்கு இங்கே தான் வேலை. வந்து என்னாச்சு 9 மாதமாக 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இங்கே தான் வேலை சார். முடிச்சுட்டு நாங்கள் போனால் ஆப்போசிட் பார்ட்டிலேருந்து ஒரு ஆள் இப்போ வரைக்கும் வரல சார். வழக்கறிஞர் 3-4 பேர் நிறைய சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்கள சுற்றி பெரிய நெட்வொர்க் வேற இருக்குது. இதுல முக்கிய பிரமுகரே லாயர்ஸ் தான் இருக்காங்க. அதுக்கு பயந்து இவங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்காங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க வந்து கேட்குற டைம்ல நாங்க விசாரிக்கோம். இது மட்டும் தான் எங்களுக்கு பதிலாக வருதே தவிர இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு ஆன்சருமே எங்களுக்கு கிடைக்கல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.